வணக்கம் நண்பர்களே. ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கற்பனை செய்ய முடியாத கொடூரங்களுக்கு மத்தியிலும் மனித மாண்பை இழக்காமல் வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியுமா? மரணம் ஒவ்வொரு நொடியும் வாசலில் காத்து நிற்கும் போதும் ஒரு சின்ன நம்பிக்கையொளி மனதின் மூளையில் மின்னுமா? அட, இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க. இது ஒரு மனிதனின் உண்மையான அனுபவம், ஒரு மனோதத்துவ நிபுணரின் ஆழமான ஆய்வு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையூட்டிய ஒரு வாழ்வியல் பாடம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த நூல் வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது துன்பத்தின் சாம்பலில் இருந்து உயிர்த்தெழும் மனித ஆன்மாவின் சக்திக்கு ஒரு சாட்சியம், விரக்தியின் விளிம்பில் நிற்பவர்களுக்கு ஒரு கைவிளக்கு, என் வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் என்று குழம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி. டாக்டர் விக்டர் பிராங்கல் அவர்களின் வாழ்க்கையே புரட்டி போட்ட அனுபவங்களின் தொகுப்பும் அதிலிருந்து அவர் உருவாக்கிய ஒரு புதிய மனோதத்துவத்தின் பிறப்பும் தான் இந்த வாழ்வின் அர்த்தத்திற்கான மனிதனின் தேடல், மேன் சர்ச் ஃபார் மீனிங். வாங்க, இந்த ஆழமான ஆனால் அதே சமயம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையோடும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த அற்புத புத்தகத்தின் பக்கங்களுக்குள் ஒரு பயணம் மேற்கொள்வோம். முதலில் இந்த மாபெரும் நூலை நமக்கு தந்த டாக்டர் விக்டர் பிராங்கல் அவர்களை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர். இதைவிட ரொம்ப முக்கியமா, இவர் 2ஆம் உலக போரின் போது நாஜி வதை முகாம்களில் சிக்குண்டு தனது குடும்பத்தினர் அனைவரையும் இழந்து சொல்ல முடியாத துயரங்களையும் மனிதநேயமற்ற கொடூரங்களையும் நேரடியாக அனுபவித்தவர். ஆனால் அந்த நரகத்திலும் அவர் மனித மனதின் ஆற்றலையும் அர்த்தத்திற்கான அதன் தீராத தாகத்தையும் கண்டறிந்தார். அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அவர் உருவாக்கிய மனோதத்துவ பிரிவுக்கு பெயர்தான் லோகோதெரபி. துன்பத்தின் உச்சத்தையும் மனித மனதின் உச்சத்தையும் ஒரு சேர அறிந்து ஒரு மேதை இவர். அதனால் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி கணம் உண்டு, ஒரு ஆழமான உண்மை உண்டு. அறிமுகம். சில புத்தகங்கள் வெறும் கதைகளை சொல்லும், சில புத்தகங்கள் தகவல்களை தரும். ஆனால் மிக சில புத்தகங்கள் மட்டுமே நம் ஆன்மாவை தொடும், நம் சிந்தனையை உழுக்கும், நம் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே பிறக்கும் ஒரு அரிய பொக்கிஷம்தான் டாக்டர் விக்டர் பிராங்கல் அவர்கள் தனது இரத்தத்தினாலும் கண்ணீரினாலும் அசைக்க முடியாத மனித நேயத்தினாலும் எழுதிய வாழ்வின் அர்த்தத்திற்கான மனிதனின் தேடல் என்ற இந்த புத்தகம். இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல நண்பர்களே, இது ஒரு வாழ்க்கை. துன்பத்தின் உச்சகட்டத்திலும் மனித மாண்பின் உச்சத்தை எட்டிய ஒரு மனிதனின் வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், 1946ஆம் ஆண்டு 2ஆம் உலக போரின் கொடூரமான வடுக்கள் ஆறுவதற்கு முன்பே மனித குலம் சந்தித்த மிக மோசமான இருண்ட காலத்தின் சாம்பலில் இருந்து இந்த நூல் வெளிவருகிறது. அன்றிலிருந்து இன்று வரை, இந்த நிமிடம் வரை உலகெங்கிலும் கோடிக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி எண்ணவே முடியாத அத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு மனித குலத்தின் மிக முக்கியமான, மிக செல்வாக்கு மிக்க புத்தகங்களில் ஒன்றாக இது வானுயர நிற்கிறது என்றால் அதன் காரணம் என்னவாக இருக்கும்? வெறும் ஒரு வதை முகாமின் கதை என்பதனாலா? இல்லை, மனித ஆன்மாவின் அழியாத சக்திக்கும் அர்த்தத்திற்கான அவனது தீராத தாகத்திற்கும் இது ஒரு உயிர்ப்புள்ள சான்றாக நிற்பதனால்தான். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் வெறும் ஒரு சுயசரிதை மட்டுமல்ல. அதாவது டாக்டர் பிராங்கல் நாஜி வதை முகாம்களில் பட்ட கஷ்டங்களை, அனுபவித்த கொடுமைகளை, சந்தித்த மனிதர்களை பற்றி மட்டும் பேசும் ஒரு நினைவு குறிப்பு மட்டுமல்ல. அதே சமயம் இது வெறும் ஒரு உலர்வான மனோதத்துவ நூல் கூட அல்ல. அதாவது சிக்கலான கோட்பாடுகளையும் புரியாத தத்துவங்களையும் அடுக்கி மனித மனதை பற்றி மட்டும் பேசும் ஒரு அகாடமிக் புத்தகமும் அல்ல. இவை இரண்டுக்கும் மேலாக இந்த 2 பரிமாணங்களையும் அற்புதமாக இணைத்து மனித வாழ்வின் மிக மிக அடிப்படையான கேள்வியை, அதாவது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்வியை மையமாக வைத்து ஒரு ஆழமான தியானமாக, ஒரு உணர்வு பூர்வமான தேடலாக இந்த புத்தகம் விரிகிறது. இது அறிவுக்கு விருந்து, மனதுக்கு மருந்து, ஆன்மாவுக்கு வழிகாட்டி. இந்த புத்தகம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல மிக தெளிவாக 2 பெரும் பகுதிகளை கொண்டிருக்கிறது. முதல் பகுதி வதை முகாமில் ஒரு அனுபவம்,
அடடா, இந்த பகுதியை நீங்கள் படிக்கும் போது வெறும் வார்த்தைகளை படிக்க மாட்டீர்கள். மனித துன்பத்தின் உச்ச கட்டத்தை, மனித மிருகத்தனத்தின் கோர முகத்தை, ஆனால் அதே சமயம் அந்த நரகத்திலும் மங்காமல் ஒளிர்ந்த மனித நேயத்தின் சில கீற்றுக்களை நீங்கள் உணர்வீர்கள். டாக்டர் பிராங்கல் தான் அனுபவித்த, தன் கண்முன்னே நிகழ்ந்த சொல்ல முடியாத துயரங்களை உணர்ச்சி வசப்படாமல், ஆனால் அதே சமயம் ஆழ்ந்த மனித நேயத்துடன் ஒரு நேரடி சாட்சியாக ஒரு மனோதத்துவ நிபுணரின் கூர்மையான அவதானிப்புடன் பதிவு செய்கிறார். அங்கே அவர் கண்ட மனிதர்களின் மனநிலைகள், பசியிலும் குளிரிலும் நோயிலும் மரண பயத்திலும் அவர்கள் எப்படி தங்கள் சுயத்தை இழந்தார்கள், சிலர் எப்படி தங்கள் மனித மாண்பை காத்து கொண்டார்கள், அந்த உச்சகட்ட துன்பத்திலும் சிலர் எப்படி எங்கே வாழ்வின் ஒரு சிறு அர்த்தத்தை கண்டு கொண்டார்கள் என்பதை படிக்கும் போது நம் நெஞ்சமே உறைந்து போகும், கண்கள் தானாகவே கலங்கும். ஆனால் அதே சமயம் அந்த இருண்ட சூழ்நிலையிலும் மனித மனதின் அசாத்தியமான வலிமையையும் அதன் மீள்திறனையும் கண்டு நாம் வியப்பின் உச்சிக்கே சென்று விடுவோம். இது மனித ஆன்மாவின் பலத்தையும் பலவீனத்தையும் ஒரு சேர காட்டும் ஒரு கண்ணாடியாக திகழ்கிறது. முதல் பகுதியில் அனுபவித்த அந்த நெருப்பில் புடம் போட்ட தங்கமாக டாக்டர் பிராங்கல் தனது மனோதத்துவ கோட்பாட்டை இந்த இரண்டாம் பகுதியில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வதை முகாமின் கொடூரமான அனுபவங்களின் அடித்தளத்தில் மனிதனின் அர்த்தத்திற்கான தேடலை மையமாக கொண்டு அவர் உருவாக்கிய இந்த மனோதத்துவ பிரிவுக்கு பெயர்தான் லோகோதெரபி. இதன் மைய கருத்து என்னவென்றால், மனிதனின் அடிப்படை உந்து சக்தி, சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது போல, வெறும் இன்பத்தை தேடுவதோ அல்லது மனோதத்துவ மேதை ஆல்ஃபிரட் ஆட்லர் குறிப்பிட்டது போல அதிகாரத்தை தேடுவதோ அல்ல. மாறாக இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆழமாக மனிதனை இயக்குவது அவனது வாழ்க்கைக்கு ஒரு தனிப்பட்ட அர்த்தமுள்ள நோக்கத்தை கண்டுபிடித்து அந்த அர்த்தத்தை நோக்கி தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்புடன் வாழ்வதுதான். இது எவ்வளவு புரட்சிகரமான சிந்தனை பாருங்கள். மேலும் பிராங்கல் ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய துன்பத்திலும் வாழ்க்கை ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டும் அர்த்தமற்றதாக ஆகிவிடுவதில்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தனித்துவமான அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. அந்த அர்த்தத்தை கண்டறியும் சுதந்திரமும், அந்த அர்த்தத்திற்கேற்ப தனது மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கும் தார்மீக சுதந்திரமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் கடைசி மூச்சு வரை உண்டு என்பதே இந்த புத்தகத்தின் மையநாதம், அதன் ஜீவநாடி. வாழ்க்கையின் சோதனைகளாலும் இழப்புகளாலும் துவண்டு போயிருக்கும் ஒவ்வொருவருக்கும், வாழ்க்கையின் நோக்கத்தையும் பிடிப்பையும் தேடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த புத்தகம் ஒரு கையில் கிடைத்த அமுதம் போன்றது. இது சோர்வடைந்த மனதிற்கு புத்துயிர் அளித்து இருண்ட பாதையில் ஒளியை காட்டும் ஒரு வழிகாட்டி. இது நம் ஒவ்வொருவரின் கைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் பெட்டகம். முதலாம் பகுதி. இந்த முதல் பகுதியோட தலைப்பே நம்ம மனச ஒரு உழுக்குது பாருங்க. வதை முகாமில் ஒரு அனுபவம், நரகத்திலும் ஒரு வாழ்க்கை. ஆமாங்க, நரகம்னு சொன்னா கூட அது கம்மிதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மனுஷனால வாழ முடியுமா? வாழ்ந்தா மட்டும் போதுமா? அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்குத்தான் டாக்டர் பிராங்கல் இந்த பகுதியில பதில் சொல்ல முயற்சி பண்றாரு. அதுவும் வெறும் கோட்பாடுகளா இல்லைங்க, அவரோட சொந்த ரத்தமும் சதையுமா அனுபவிச்ச உண்மைகளோடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அங்க உங்களை சுத்தி பசி பட்டினி தலை விரிச்சாடுது. எலும்பும் தோலுமா இருக்கிற மனுஷங்க ஒரு ரொட்டி தொண்டுக்காக சண்டை போடுறாங்க. கடுமையான குளிர்ல உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நோய் வந்து மருந்து இல்லாம புழு பூச்சி மாதிரி செத்து மடியிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கொடூரமான அடி உதை, சித்திரவதை. அன்புக்குரியவங்களை கண் முன்னாடியே இழக்கிற துயரம். அடுத்த நிமிஷம் உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாத ஒரு நிலையில ஒவ்வொரு நொடியும் மரண பயத்தோடு வாழ்றாங்க. நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பதறதில்ல. இப்படிப்பட்ட மனிதன் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு துன்பங்கள் அலை அலைய வந்து மோதிர ஒரு படு பாதாள சூழலைத்தான் டாக்டர் பிராங்கல் நாகி வதை முகாம்கள்ல அனுபவிக்கிறாரு. அந்த அனுபவங்களை எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லாம ஒரு மனோதத்துவ நிபுணரோட அசாத்தியமான துல்லியத்தோட நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. படிக்கும் போதே நமக்கே அந்த குளிர் உடம்புல ஏறுற மாதிரி, அந்த பசி வயிற்று கிள்ளுற மாதிரி,
அந்த மரண பயம் மனசை கவ்வுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர் பிராங்கல் வெறும் துன்பங்களோட பட்டியலை மட்டும் நம்ம கிட்ட கொடுக்கல. அது மட்டும் அவரோட நோக்கமும் இல்லை. அந்த நரகத்திலும் மனித மனம் எப்படி செயல்பட்டது, எது சிலரை முழுசா உடைஞ்சு போக வச்சது, எது சிலரை அந்த உச்சகட்ட துன்பத்திலும் ஒரு சின்ன நம்பிக்கையோட வாழ வச்சது, எது அவங்களோட மனித மாண்பை இழக்காமல் காப்பாத்துச்சு அப்படின்னு ஒரு மனோ தத்துவ நிபுணரோட கூர்மையான பார்வையோட ஆழமா அலசி ஆராயிறாரு. இது வெறும் ஒரு சுயசரிதை இல்லைங்க, இது மனித மனத்தோடு ஒரு ஆழமான எக்ஸ்ரே. யோசிச்சு பாருங்க, அந்த வதை முகாம்கள்ல இருந்த கைதிகளோட நிலைமைய. அவங்களோட உடைகள் பறிக்கப்பட்டு கந்தல் துணிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களோட சொத்து பத்து பணம் காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. அவங்களோட சொந்த பேர்கள் கூட அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டு அவங்க வெறும் எண்களா உயிரற்ற பொருட்களா மாற்றப்பட்டாங்க. அவங்க மனிதர்களாகவே மதிக்கப்படலைங்க, மிருகங்களை விட கேவலமா நடத்தப்பட்டாங்க. அவங்களோட அடிப்படை மனித உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு. அவங்களோட உடம்பு அவங்க சொல் பேச்ச கேட்கல. பசியும் நோயும் அவங்கள பாட்டி வதச்சிச்சு. அவங்களோட வெளி உலக சுதந்திரம் முழுமையா 100% பறிக்கப்பட்டுடுச்சு. இப்படி உலகளவிலும் வெளி உலக அளவிலும் எல்லா சுதந்திரத்தையும் இழந்து ஒரு உயிருள்ள பிணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அந்த சூழ்நிலையில டாக்டர் பிராங்கல் ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்ன தெரியுமா? அந்த கைதிகளிடமிருந்து அந்த நாஜி சிப்பாய்களால அந்த கொடூரமான சூழ்நிலையால யாராலுமே பறிக்க முடியாத ஒரே ஒரு சுதந்திரம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதுதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும், அந்த சூழ்நிலைக்கு அவங்க என்ன மனப்பான்மையை காட்டணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே தீர்மானிக்கிற சுதந்திரம். ஆமாங்க, இந்த உள் சுதந்திரம், இன்னர் ஃப்ரீடம். இதுதாங்க இந்த பகுதியோட மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த ஒரு வரி தாங்க இந்த புத்தகத்தோட ஆணிவேர். சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் சரி, அதுக்கு நான் எப்படி பிரதிபலிக்கணும், அதை நான் எப்படி என் மனசுக்குள்ள எடுத்துக்கணும், அந்த துன்பத்தை நான் எப்படி தாங்கிக்கணுங்கிற அந்த கடைசி தேர்வு, அந்த முடிவு என் கையில தான் இருக்குங்கிற அந்த உணர்வு தாங்க மனிதனை மனிதனாக வைத்திருக்கு. அந்த உணர்வு தாங்க மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உள் சுதந்திரம் தான் அந்த நரகத்திலும் மனித மாண்போட வெளிச்சத்தை காட்டியிருக்கு. அப்படியானால் அந்த நரகத்தில அந்த உச்சகட்ட துன்பத்தில வாழ்வதற்கான அர்த்தத்தை, பிழை தீர்ப்பதற்கான ஒரு காரணத்தை அங்கிருந்த கைதிகள் எங்கேதான் கண்டுபிடிச்சாங்க? டாக்டர் பிராங்கல் அவரோட சொந்த அனுபவத்தில இருந்தும் அவர் கூட இருந்த மற்ற கைதிகளோட வாழ்க்கையில இருந்தும் சில முக்கியமான வழிகளை குறிப்பிடுகிறாரு. அதுதாங்க ரொம்ப ஆழமான பகுதி. நல்லா கவனிங்க. முதலாவதாக அன்பு, லவ். ஆமாங்க, அன்பு. பிரிந்து போன தங்களோட அன்புக்குரியவங்களோட மனைவி, குழந்தைகள், பெற்றோர், இவர்களோட நினைவுகளும் அவங்க மேல வச்சிருந்த ஆழமான பாசமும் பல கைதிகளுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா, ஒரு உயிர் நாடியா இருந்துச்சு. டாக்டர் பிராங்கலே அவரோட மனைவியோட உருவத்தை அடிக்கடி மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்பாராம். அவங்களோட சந்தோஷமான தருணங்களை ஆசை போடுவாராம். மானசீகமா அவங்களோட பேசுவாராம். இந்த நினைவுகள் அந்த கொடூரமான யதார்த்தத்திலிருந்து ஒரு சின்ன ஆறுதலையும் மனசுக்குள்ள ஒரு பெரிய பலத்தையும் கொடுத்திருக்கு. அன்புங்கிறது வெறும் ஒரு உணர்வு இல்லை, அது ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த மிக உன்னதமான இலக்கு. அது துன்பத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு அவர் உணர்றாரு. ரெண்டாவதா, எதிர்கால நோக்கம் அல்லது பொறுப்பு. சும்மா உயிர் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்க. வாழ்றதுக்கு ஒரு காரணம் வேணும். முடிக்கப்பட வேண்டிய ஒரு வேலையோ, இல்லை நமக்காக காத்திருக்கிற ஒரு அன்புக்குரிய நபரோ, இல்லை நாம இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையோ, அப்படி ஏதாவது ஒரு எதிர்கால நோக்கம் மனசுல இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கிற சக்தி வந்துடும். டாக்டர் பிராங்கலுக்கு அவர் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுதி அப்புறம் தொலைஞ்சு போன அவரோட மனோ தத்துவ ஆய்வு கட்டுரையே எப்படியாவது மறுபடியும் எழுதி முடிக்கணுங்கிற அந்த ஆசை, அந்த பொறுப்பு ஒரு பெரிய உந்துதலா இருந்துச்சு. நான் எதற்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிட்டா நான் எப்படி வாழ்வது அப்படிங்கிற சவாலை எதிர்கொள்றதுக்கான மன வலிமை தானா வந்துடும். மூணாவதா, உள் வாழ்க்கை மற்றும் ஆன்மீகம். வெளியுலகம் முழுக்க இருளும்
கொடூரமும் சூழ்ந்திருந்தாலும் சில கைதிகள் தங்களோட உள் உலகத்தில ஒரு தனி அழகையும் அமைதியையும் உருவாக்கி கொண்டார்கள். இயற்கையோட ஒரு சின்ன துணுக்கை, ஒரு மரம், ஒரு பூ, தூரத்துல தெரியிற ஒரு மலை, ஒரு சூரிய அஸ்தமனம், இதை ரசிக்கிறது. ஒரு பழைய நகைச்சுவையை நினைச்சு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறது. இல்ல மனசுக்குள்ளேயே ஒரு அழகான பாட்டை பாடி பார்க்கறது. இப்படி அவங்களோட கற்பனை சக்தியையும் உள் உணர்வுகளையும் பயன்படுத்தி அந்த கொடூரமான சூழ்நிலையிலிருந்து ஒரு தற்காலிக விடுதலையை அடைஞ்சாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மன வலிமையை கொடுத்துச்சு. அது மட்டுமல்லாம கடவுள் மேல வச்சிருந்த ஆழமான ஆன்மீக நம்பிக்கை பல பேருக்கு ஒரு பெரிய பிடிமானமா, ஒரு ஆறுதல் மையமா இருந்துச்சு. 4வதா, துன்பத்தின் அர்த்தம். அட, இது என்னடா புதுசா இருக்கு, துன்பத்துல கூட அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமான்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, முடியும்னு சொல்றாரு பிராங்கல். இதுதான் லோகோ தெரப்பியோட மிக ஆழமான கருத்துக்களில் ஒன்று. சில துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாதவையா இருக்கலாம். அதை நம்மால் மாற்ற முடியாது. ஆனா அந்த தவிர்க்க முடியாத துன்பத்தை நாம எப்படி ஏத்துக்கிறோம், எப்படி அதை தாங்கிக்கிறோம், எப்படி அந்த துன்பத்துக்கு மத்தியிலும் நம்ம மனித மாண்பை இழக்காம நேர்மையா நடந்துக்கிறோங்கிறதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஒரு துன்பத்தையே ஒரு சாதனையா, ஒரு ஆன்மீக வளர்ச்சியா மாற்ற முடியும். என் துன்பத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த துன்பத்தின் மூலம் நான் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறேன் அல்லது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறேன் என்ற உணர்வு அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு அபாரமான சக்தியை கொடுக்குது. 5வதா, நம்பிக்கை. எதிர்காலத்தின் மீதான ஒரு சின்ன நம்பிக்கை கீட்டு தாங்க அந்த வதை முகாங்கள்ல பலரையும் உயிரோட வச்சிருந்தது. எப்போ விடுதலை கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு ஒரு நிச்சயம் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த நரகம் நிச்சயம் முடிவுக்கு வரும். நான் என்ன அன்புக்குரியவங்களை மறுபடியும் சந்திப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களோட உயிர் மூச்சா இருந்துச்சு. எப்போ ஒருத்தன் அந்த நம்பிக்கையை இழக்கிறானோ, எப்போ அவன் எதிர்காலத்தை பத்தின எல்லா கனவுகளையும் கைவிடுறானோ, அப்போ அவன் மனசளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப சீக்கிரமா உடைஞ்சு போய் மரணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுறத டாக்டர் பிராங்கல் ரொம்ப வேதனையோட கவனிக்கிறாரு. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பிராங்கல் சுட்டி காட்டுறாரு. அந்த வதை முகங்கள்ல கூட எல்லா கைதிகளும் ஒரே மாதிரி நடந்துக்கல. சிலர் தங்களோட கடைசி ரொட்டி துண்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து தேவதைகள் போல நடந்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் சிலர் தங்களோட சுயநலத்துக்காக சக கைதிகளை காட்டி கொடுத்து பன்றிகளை விட கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. இது என்ன காட்டுது? மனிதனோட அடிப்படை இயல்பு, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவன் இருக்கிற சூழ்நிலையால மட்டும் தீர்மானிக்கப்படுறது இல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் தனது குணத்தை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கொண்டிருக்கிறான். தனது செயல்களுக்கு அவனை பொறுப்புங்கிற ஒரு ஆழமான உண்மையை இது உறுதிப்படுத்துது. ஆக மொத்தம் இந்த முதல் பகுதி மனித மனத்தோட ஆழத்தையும் துன்பத்தின் உச்சத்தையும், அந்த துன்பத்திலும் அர்த்தம் தேடும் மனிதன் அசாத்தியமான திறனையும் நமக்கு ஒரு படம் பிடிச்சு காட்டுது. இது வெறும் கதை அல்ல, நிஜம். இந்த நிஜம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என் துன்பங்களை நான் எப்படி எதிர்கொள்கிறேன்? அடுத்த பகுதியில இந்த அனுபவங்கள்ல இருந்து டாக்டர் பிராங்கல் உருவாக்கின லோகோ தெரப்பியை பத்தி பார்க்க போறோம். அதுவரைக்கும் இந்த முதல் பகுதியோட ஆழமான சிந்தனைகளை உங்க மனசுல ஆசை போடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வின் அர்த்தத்திற்கான மனிதனின் தேடல் புத்தகத்தின் முதல் பகுதியில வதை முகாம்களின் அந்த நெஞ்சை உழுக்கும் அனுபவங்களையும் அங்கிருந்து அவர் பெற்ற ஆழமான பாடங்களையும் பார்த்தோம். இப்போ அந்த அனுபவங்களின் உலைக்களத்தில் மனித துன்பத்தின் சாம்பலில் இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெளிந்த ஒரு அற்புதமான மனோதத்துவ கோட்பாட்டை பத்தி தான் இந்த 2ஆம் பகுதியில பார்க்க போறோம். அதுதான் லோகோ தெரப்பி. அட, இது வெறும் தெரப்பி இல்லைங்க, அது அர்த்தம் தேடும் ஒரு மனோதத்துவ பயணம். முதல் பகுதியில டாக்டர் பிராங்கல் தன்னோட சொந்த வாழ்க்கையில மனிதன் சந்திக்கக்கூடிய துன்பங்களோட உச்சகட்டத்தை அனுபவிச்சார்னு பார்த்தோம். அந்த கொடூரமான நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் சில மனிதர்கள் மட்டும் எப்படி ஒரு உள் சுதந்திரத்தோடு ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களோட மனித மாண்பை இழக்காம இருந்தாங்கன்னு அவர் ஆச்சரியத்தோடு கவனிச்சாரு. இந்த ஆழ்ந்த அவதானிப்புகளும் அனுபவங்களும் தான் ஒரு புதிய மனோதத்துவ பார்வைக்கு அடித்தளமா அமைஞ்சது. அப்படி அவர் உருவாக்கிய அந்த மனோதத்துவ முறைக்கு அவர் வச்ச பேரு தான் லோகோ தெரப்பி. இந்த லோகோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் அல்லது ஆன்மீகம் அப்படின்னு பொருள். ஆக
லோகோ தெரப்பிங்கிறது மனித வாழ்க்கையோட அர்த்தத்தை மையமா வச்சு அவனோட மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு சிகிச்சை முறை. இது எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை பாருங்க. சரி, இந்த லோகோ தெரப்பியோட அடிப்படை கருத்து தான் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த மனோ தத்துவ மேதைகள் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மாதிரி ஆட்கள் என்ன சொன்னாங்க? மனிதனோட அடிப்படை உந்து சக்தி அவனோட இன்ப நாட்டம் தான், வில் டு ப்ரெஷர் அப்படின்னாங்க. அதாவது சந்தோஷத்தை தேடித்தான் மனுஷன் அலையிறான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு மேதை ஆல்ஃப்ரட் ஆட்லர் என்ன சொன்னாருன்னா, இல்லை, மனிதனோட அடிப்படை உந்து சக்தி அவனோட அதிகார நாட்டம் தான், வில் டு பவர். அதாவது மற்றவங்களை விட நான் பெரிய ஆளா வரணும், சக்தி வாய்ந்தவனா இருக்கணுங்கிற அந்த ஆசை தான் சொன்னாரு. ஆனா நம்ம டாக்டர் ஃப்ராங்கல் இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் மாறுபடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனோட மிக மிக ஆழமான மிக மிக அடிப்படையான உந்து சக்தி எது தெரியுமா? அது அவனோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அந்த அர்த்தத்தை நோக்கி வாழ்றது தான், வில் டு மீனிங். அடடா, இவ்வளவு பெரிய உண்மை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் எதுக்காக வாழ்றேன், என் வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது தாங்க நம்மளோட உண்மையான தாகம், நம்மளோட உண்மையான உந்துதல் அப்படிங்கிறாரு ஃப்ராங்கல். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அவனுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெஷலான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அந்த அர்த்தம் மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு முக்கியமா தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு அது ரொம்பவே முக்கியம். அந்த தனித்துவமான அர்த்தத்தை அவன் எப்போ கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அப்போதுதான் அவனுக்கு உண்மையான மனநிறைவும் நீடித்த மகிழ்ச்சியும் கிடைக்குது. இதுதாங்க லோகோ தெரப்பியோட மைய நாடி. அப்படியானால் வாழ்க்கையில அந்த அர்த்தத்தை எப்படித்தான் சார் கண்டுபிடிக்கிறது? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி தாங்க. ஆனா இதுக்கும் ஃப்ராங்கல் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான 3 வழிகளை காட்டுறாரு. நல்லா கவனிங்க, இது நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய வழிகள். முதலாவது வழி, ஒரு படைப்பை உருவாக்குவதன் மூலம் அல்லது ஒரு செயலை செய்வதன் மூலம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தி ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது, இல்ல ஒரு வேலையை ரொம்ப அர்ப்பணிப்போட முழு மனசோட செய்கிறது, இல்ல நம்ம சமூகத்துக்கு பயனுள்ள ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுறது. உதாரணத்துக்கு, ஒரு ஓவியர் ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறது, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு தாய் தன் குழந்தையை அன்போடு வளர்க்கிறது, ஒரு விஞ்ஞானி ஒரு புது கண்டுபிடிப்பை நிகழ்த்துறது. இப்படி நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேளையிலும், நாம உருவாக்குற ஒவ்வொரு படைப்பிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்மளோட தனித்துவமான பங்களிப்பு மூலமா இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் அழகா, இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா மாறும் போது நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறுதுன்னு நாமளே உணரலாம். நம்மால இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிற அந்த உணர்வு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும். 2வது வழி, ஏதேனும் ஒன்றை அனுபவிப்பதன் மூலம் அல்லது ஒருவரை சந்திப்பதன் மூலம். அட, இதனடா வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை, அழகான விஷயங்களை நாம மனசார அனுபவிக்கிறதன் மூலமாகவும் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு, இயற்கையோட பேரழகை, ஒரு சூரிய உதயத்தையோ, ஒரு பூ மலர்வதையோ, ஒரு குழந்தையின் சிரிப்பையோ ரசிச்சு அனுபவிக்கிறது, ஒரு அருமையான இசையை கேட்டு அதில் லயிச்சு போறது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சு புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இல்ல ரொம்ப முக்கியமா இன்னொரு மனிதரோட ஆழமான அன்பான உண்மையான உறவை வளர்த்துக்கிறது, குறிப்பா காதல். இப்படி இந்த உலகத்தோட நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போதும், மற்றவங்களோட உண்மையான அன்பை பரிமாறிக்கும் போதும் நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறுது. இந்த அனுபவங்கள் நம்ம ஆன்மாவை வளர்க்குது, நம்ம மனசை நிறைக்குது. 3வது வழி, தவிர்க்க முடியாத துன்பத்தின் மீது நாம் கொள்ளும் மனப்பான்மையின் மூலம். நண்பர்களே, இதுதாங்க ஃப்ராங்கல் சொல்ற வழிகள்லேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப ஆழமானது, ஒருவேளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமானது கூட. நம்ம வாழ்க்கையில சில துன்பங்கள், சில கஷ்டங்கள், சில இழப்புகள் தவிர்க்க முடியாதவையாக வந்து சேரும். இது நோயாக இருக்கலாம், அன்புக்குரியவங்களோட பிரிவாக இருக்கலாம், ஏன் மரணமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்மால கட்டுப்படுத்த முடியாத, நம்மால மாற்ற முடியாத துன்பங்கள் வரும்போது நாம உடைஞ்சு போய், ஐயோ என் வாழ்க்கை வீணா போச்சே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு பதிலா அந்த துன்பத்தை நாம எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி அதை தாங்கிக் கொள்கிறோம், அந்த துன்பத்தின் மத்தியிலும் நம்ம மனித மாண்பை, நம்ம குண நலங்களை எப்படி இழக்காம நடந்துக்கிறோம்
அந்த துன்பத்துல இருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறதுன்னு தான் ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கிற அந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதை பயன்படுத்தி ஒரு பெரிய துன்பிய நிகழ்வை கூட ஒரு தனிப்பட்ட வெற்றியா, ஒரு ஆன்மீக வளர்ச்சியா, ஒரு மனித மாண்போடு வெளிப்பாடா நம்மால மாற்ற முடியும். இதுதாங்க மனிதனோட அசாத்தியமான சக்தி. வதை முகங்கள்ல பிராங்கல் பார்த்த பல ஹீரோக்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. சரி, ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு இந்த அர்த்தத்திற்கான நாட்டம் தடைப்பட்டா என்ன நடக்கும்? அவன் வாழ்க்கையில எந்த அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க முடியாம போனா என்ன ஆகும்? அப்போ அவன் இருத்தலியல் வெறுமை, எக்ஸிஸ்டென்ஷியல் வெக்யூம் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம போயிடும். எது செஞ்சாலும் ஒரு சலிப்பு, ஒரு அக்கறையின்மை, மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிடும். இதோட விளைவு என்ன தெரியுமா? மனச்சோர்வு, தேவையில்லாத ஆக்ரோஷம், வன்முறை, போதைக்கு அடிமையாதல், ஏன் தற்கொலை எண்ணங்கள் கூட வரலாம். இப்படி வாழ்க்கையோட அர்த்தமின்மையால வர மனநோய்களுக்கு பிராங்கல் நோஜெனிக் நியூரோசிஸ் அப்படின்னு பேரு வைக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனைகளால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது தாங்க லோகோ தெரப்பியோட முக்கியமான நோக்கம். அப்போ லோகோ தெரப்பி ஒருத்தருக்கு எப்படி உதவி செய்யுது? அது ஒன்றும் உன் வாழ்க்கையோட அர்த்தம் இதுதான் பாரு அப்படின்னு ஒரு ரெடிமேட் பதிலை எடுத்து கையில கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் அர்த்தம்ங்கிறது ரொம்ப தனித்துவமானது, ரொம்ப ஸ்பெஷலானது. அது அவங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். லோகோ தெரப்பி என்ன பண்ணதுன்னா, ஒவ்வொரு தனிநபரும் அவங்களோட சொந்த வாழ்க்கையில, அவங்களோட சொந்த சூழ்நிலையில அவங்களுக்கான அந்த தனித்துவமான அர்த்தத்தை தாங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதுக்கு வழிகாட்டுது. அவ்வளவுதான். அந்த அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கலாம். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறவும் செய்யலாம். ஆனா அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கிறத லோகோ தெரப்பி நமக்கு உணர்த்துது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோகோ தெரப்பிங்கிறது வெறும் ஒரு மனோதத்துவ கோட்பாடு இல்லைங்க. இது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம ஒவ்வொரு நாளையும் அர்த்தம் உள்ளதா மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டி. அடுத்ததா இந்த புத்தகத்தோட முடிவுரையில பிராங்கல் நமக்கு என்ன இறுதி செய்தியை சொல்றாருன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நீண்ட ஆழமான, சில நேரங்களில் மனதை உலுக்கிய, ஆனால் முடிவில் ஒரு பெரிய நம்பிக்கையையும் தெளிவையும் கொடுத்த ஒரு அற்புதமான பயணத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். டாக்டர் விக்டர் பிராங்கலின் வாழ்வின் அர்த்தத்திற்கான மனிதனின் தேடல் என்ற இந்த புத்தகத்தின் முடிவுரைக்கு இப்போது வந்திருக்கிறோம். இந்த முடிவுரை இருக்கே, இது வெறும் ஒரு புத்தகத்தோடு முடிவில்லைங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு புதிய அர்த்தமுள்ள அத்தியாயத்தை தொடங்குறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. வாழ்வின் அர்த்தம் உங்கள் கையில், உங்கள் தேர்வில். இதை விட ஒரு ஆழமான, ஒரு பவர்ஃபுல்லான செய்தியை யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நாம் ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். டாக்டர் விக்டர் பிராங்கலின் வாழ்வின் அர்த்தத்திற்கான மனிதனின் தேடல் புத்தகம் சும்மா ஒரு தடவை படிச்சுட்டு அலமாரியில் வச்சுட்டு ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. இது மனித மனதோட ஆழத்தையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அசாத்தியமான கற்பனை கெட்டாத ஆற்றல்களையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு பொக்கிஷம், ஒரு அருமையான படைப்பு. இது வெறும் ஒரு தனி மனிதனோட, அதுவும் ஒரு வதை முகாமில் சிக்கி தவிச்ச ஒருத்தரோட கடந்த கால கதை மட்டுமல்ல, சத்தியமா இல்ல. இது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும், ஏன் இந்த மனிதகுலம் இருக்கிற வரைக்குமே பொருந்தக்கூடிய ஒரு காலத்தால் அழியாத வாழ்வியல் தத்துவம். இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடும் ஏதோ ஒரு விதத்துல பேசக்கூடிய ஒரு உலக பொதுமறை மாதிரி. இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா, ரொம்ப ஆணித்தரமா நம்ம மனசுல பதிய வைக்கிற மிக மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை எவ்வளவு கொடூரமான முகத்தை காட்டினாலும் சரி, நம்ம வாழ்க்கை ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டு அர்த்தமற்றதாக மாறிடுவதில்லை. அடடா, என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். அதாவது வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஒரு அர்த்தத்தோடு தான் இருக்கு. அந்த அர்த்தம் என்னங்கிறது தான் கேள்வி. அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற சுதந்திரமும், அந்த அர்த்தத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போற பொறுப்பும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் முழுமையா இருக்கு. இது எவ்வளவு பெரிய விடுதலை பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்குங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியுமா? நம்ம மனப்பான்மைய, நம்ம அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கிற அந்த சக்தி இருக்கே, அது நம்ம கிட்ட இருந்து யாராலுமே எந்த சூழ்நிலையுமே பறிக்க முடியாத ஒரு இறுதி சுதந்திரம்.
ஒரு தெய்வீக கொடை. இவை உணர்ந்து கொள்வதுதான் முதல் படி. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பகுதி தான். அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஆனா அந்த துன்பம் வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம், அதை எப்படி எதிர்கொள்கிறோம், அதுல தான் நம்மளோட உண்மையான குணம் வெளிப்படுது. அந்த துன்பத்தை வெறும் ஒரு வேதனையா மட்டும் பார்க்காம அதிலேயும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் போது நாம இன்னும் வலிமையானவங்களா, இன்னும் பக்குவப்பட்டவங்களா, இன்னும் ஆழமான மனிதநேயம் உள்ளவங்களா மாறுறோம். அந்த துன்பமே நமக்கு ஒரு ஆசானா மாறுது. டாக்டர் ஃப்ராங்கல் சொன்ன அந்த 3 வழிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு, வேலை மற்றும் துன்பத்தை எதிர்கொள்ளும் மனப்பான்மை. இந்த 3ம் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையோட தனித்துவமான அர்த்தத்தை, நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை ஒரு அழகான திரைச்சீலை மாதிரி நெய்யறதுக்கான நூல்கள். அன்பின் மூலமா மற்றவங்களோட இணையிறோம். வேலையின் மூலமா இந்த உலகத்துல நம்ம பங்களிப்பை கொடுக்கிறோம். துன்பத்தை சரியான மனப்பான்மையோடு ஏத்துக்கிறது மூலமா நம்ம ஆன்மாவை வளர்க்கிறோம். இது 3ம் சரியா அமைஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் நாஜி வதை முகாம்களில் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினச்சிடாதீங்க. இல்லவே இல்லை. அவங்களோட அனுபவம் ஒரு உச்சகட்ட உதாரணம் தான். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சின்ன சின்ன சவால்கள், மன அழுத்தங்கள், தோல்விகள், இழப்புகள் எல்லாத்துக்கும் பொருந்தும். என் வேலை எனக்கு பிடிக்கல, என் உறவுகளில் பிரச்சனை, எனக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கு அப்படின்னு வாழ்க்கையோட நோக்கத்தை பற்றி சிந்திக்கிற குழம்பி கிடக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த புத்தகம் ஒரு பெரிய உந்து சக்தியையும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலையும் ஒரு ஆழமான ஆறுதலையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய தொடக்கம். இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்கு. நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை செதுக்கிற சிற்பி நாம தாங்க, சூழ்நிலைகளோ மற்றவங்களோ இல்லை. இந்த உண்மையை நாம் எப்போ முழுசாக உணர்றோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதனால நண்பர்களே, இந்த மாபெரும் நூலை படித்ததோடு நிறுத்தினாம இதில் சொல்லப்படுகிற அந்த ஆழமான கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையோட தனித்துவமான அர்த்தத்தை நீங்கள் தேட ஆரம்பிங்க. அந்த தேடல் நிச்சயம் உங்களை ஒரு நிறைவான, ஒரு சந்தோஷமான, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கி வழிநடத்துங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த அற்புதமான பயணத்தில் உங்கள் கூட இருந்த எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் ஒரு நிறைவான உணர்வை எனக்கு கொடுக்குது. முடிந்தவரை, அதாவது என்னால் முடிந்தவரை நான் இந்த புத்தகத்தை சுருக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.